இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் பஞ்சாப் மாநிலத்தை பார்க்க போறோம். பஞ்சாப் மாநிலத்திலிருந்து சாட்சிகளையும் பாடல்களையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் முழுவதும் தனிமை அப்படிங்கிற தொடரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது ஒரு வேலையின் காரணமாக அல்லது ஒரு படிப்பு காரணமாக ஒரு இடத்துலேருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகும்போது உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் இழக்கிறீங்களா, அதையும் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாறி போகும்போது அந்த இடத்துல நம்ம தனிமையை உணருவோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இருந்த இடத்துல நமக்கு எல்லாரும் பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அங்கே நமக்குன்னு ஒரு அடையாளம் இருந்திருக்கும். அப்படி எதுவுமே புது இடத்துல நமக்கு கிடைக்காது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்முடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதனால் உங்களுக்கு அந்த மரியாதையும் கிடைக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஒரு தனிமையை சந்திப்பீங்க. அப்போ நம்முடைய அடையாளம் எதை சார்ந்து இருக்கணும், ஏன் நமக்கு இந்த தனிமை வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஆராதனை பாடலோடு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் தான் நமக்கு வழிகாட்டுகிறார் அப்படிங்கிறத இவங்க மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்காங்க. ஒரு புது இடத்துக்கு போகிறதுனால வரக்கூடிய தனிமையை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
ஒரு புது இடத்துக்கு போகும்போது ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்த எந்த அடையாளமும் இருக்காது. உங்கள் நண்பர்கள் அங்கே இருக்க மாட்டாங்க. உங்களுடைய பழைய எந்த ஒரு இதுவுமே அந்த புது இடத்துல கிடைக்காது. அப்போ நீங்கள் ஒரு தனிமையை சந்திப்பீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே புதுசாக இருக்கலாம். உங்களை ஒரு மாதிரி புதுமையாக பார்க்கலாம். நீங்களும் அவங்களோட பழகுறதுக்கு டைம் எடுக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த தனிமை நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தேவன் தான் உங்களுக்கு துணை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது அது பழைய இடமா இருந்தாலும் சரி, புது இடமா இருந்தாலும் சரி, அது சமமாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த உணர்வு உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இதை ஒரு சாட்சியின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக வருவது ஒரு சிறிய இடைவேளை. ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள். மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து ஒரு புதிய வாழ்வின் ரீஜனல் போக்கஸை பார்ப்பதற்காக சிபிஎனுக்கு உதவுங்கள். கிவ் டு சிபிஎன். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது ஒரு புதிய இடத்துக்கு போகும்போது உங்களுடைய அடையாளத்தை இழக்கிறீங்களா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமாக அதை இழக்க தான் செய்கிறோம். எல்லாருக்குமே ஒரு அடையாளம் இருக்கும். நம்முடைய நிகழ்ச்சியில் கூட நம்ம சொல்கிறோம், இவங்க சென்னையை சேர்ந்தவங்க, இவங்க பஞ்சாபை சேர்ந்தவங்க, இவங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க அப்படின்னு அவங்க இருக்க இடத்த பொறுத்து அதை ஒரு அடையாளமாக நம்ம சொல்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, 10 வருஷமாக இவங்கள எனக்கு தெரியும், இவங்க எங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு ஒருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். உங்களுடைய அடையாளம் எப்படி இருக்குது? உங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்கா? உங்களுடைய நண்பர்களை பொறுத்து இருக்கா? உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து இருக்கா? அல்லது தேவனை சார்ந்து இருக்குதா? உங்களுடைய அடையாளம் எப்படிப்பட்டதாக இருக்குது? இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். சுமன் பரத்வாஜ் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஏகப்பட்ட சந்தோஷம் எதிர்பார்ப்போட அவங்க போயிருக்காங்க. ஆனால் நடந்தது என்னவோ வேற மாதிரி தான் இருந்தது. இவங்க அங்கே போய் தனிமையை சந்திச்சிருக்காங்க. பிறகு எப்படி அதிலிருந்து மீண்டு வந்தாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் நான் ரொம்ப தனியாகவே இருந்தேன். நான் தனிமையில் இருக்கிறத நான் உணர்ந்தேன். ஏன்னா யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கும் ஆள் இல்லை. அதுக்கு யாருக்கும் நேரமும் இல்லை. என்னோட ஃபீலிங்ஸை நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? என் ஃபீலிங்ஸை நான் யார்கிட்டயும் சொல்கிறதுக்கும் எனக்கு தெரியல. இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு அந்த நேரத்தில் ரொம்ப தனிமையை தந்துச்சு. சுமன் பரத்வாஜ் 4 சகோதர சகோதரிகளுடன் பிறந்தவர். வெளிநாட்டில் செட்டில் ஆக வேண்டும் என்பது அவருடைய கனவாக இருந்தது. வெளிநாடு போகிற ஆசையில் சுமன் மிகவும் முயற்சி செய்தார். ஆனால் அதில் வெற்றி கிடைக்காததினால் மிகவும் சோர்ந்து போய்விட்டார். பிறகு அவருக்கு தன்னுடைய கனவை நினைவாக்குவதற்கு அவர் எதிர்பார்த்த நாள் வந்தது. ஒரு வழியா ஏற்கனவே சிங்கப்பூர்ல இருந்த என் ஃப்ரெண்டோட கால் வந்துச்சு. அவ அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. சிங்கப்பூர் வர்றதுக்காக அவ நிறையவே எனக்கு ஹெல்ப் பண்ணினா. அப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் ஆசை நிறைவேறிடுச்சு. சிங்கப்பூர் சென்ற சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு தனிமை உணர்வு ஏற்பட தொடங்கியது. அதுக்கப்புறம் நிறைய நாட்கள் இப்படியே போயிடுச்சு. ஒரு நாள் என் ஃப்ரெண்டை சந்திச்சேன். அவளுக்கு நான் பண உதவி செஞ்சேன். அப்ப அவளுக்கு நான் உதவி பண்ணினேன். நானும் உனக்கு விலை மதிப்பற்ற ஒரு பரிசு தரணும்னு அவ சொன்னா. அப்ப நான் அவளுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றேன். அவ எனக்கு என்ன பரிசு தர முடியும்னு நான் நினைச்சேன். அப்போ ஒரு நாள் அவ என்ன சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனா. அப்ப நான் பாடல்களை கேட்டேன், ஆராதனை செஞ்சதை பார்த்தேன். முதல்ல எனக்கு அவ்வளோ நல்லா தெரியல. ஆனா தொடர்ந்து அதை கேட்க கேட்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணாங்க. அவருடைய தோழி அவரை சர்ச்சுக்கு அழைத்துச் சென்றார். சர்ச்சில் சுமன் பைபிள் வசனங்களை கேட்டபோது தேவனே பைபிள் வசனம் மூலமாக தன்னிடம் பேசினது போல் அவருக்கு தோன்றியது. அப்போ சர்ச்சில் இந்த வசனம் சொன்னாங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அந்த வசனம் உண்மையாவே என் மனசை தொட்டுச்சு. ஆனா என்னால என்னோட பழைய வாழ்க்கையை விட முடியல. அந்த பழைய வாழ்க்கையை விடுறது எனக்கு அவ்வளோ ஈஸியா தெரியல. அப்போ என் ஃப்ரெண்டு தான் அந்த வசனத்துல என்னை நிக்க வச்சா.
சுமனின் நண்பர்கள் வசனத்தை புரிந்து கொள்வதற்கும் கற்றுத்தருவதற்கும் சுமனுக்கு உதவி செய்தார்கள். மேலும் நண்பர்களின் தொடர்ச்சியான உதவியால் சுமன் தன்னுடைய பழைய வாழ்க்கையில் இருந்தும் தனிமையில் இருந்தும் வெளியே வந்து இன்றைக்கு இயேசுவுக்குள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவர் கூட எனக்கு இருக்கிற உறவு ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கு. இப்ப நான் தினமும் பைபிள் படிக்கிறேன், தேவன் கிட்ட அதிக நேரம் செலவு பண்றேன், சர்ச்சுக்கு போறேன், ஆராதனை பண்றேன், மேலும் தேவன் கூட இணைஞ்சு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் தேவன் எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்திருக்காரு, என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. சீக்கிரமாவே நான் பிஆர்ஓ ஆக போறேன், ஒரு பிளாட்டும் வாங்க போறேன். சுமனுடைய தனிமையை தேவன் தன்னுடைய அன்பினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பினார். மேலும் சுமன் சிங்கப்பூரில் இருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புற செய்தி இதுதான். நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம தனிமையிலேயே இருந்தாலும் கூட நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா எப்பவுமே தேவன் நம்ம கூட இருக்காரு. அவர் நம்மளை எப்பவுமே தனிமையில விட மாட்டாரு. அவரோட வசனம் எப்பவுமே நமக்கு வழிகாட்டுது. பைபிள் வசனத்துல இப்படி எழுதியிருக்கு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அவர் உங்களை எப்பவுமே நேசிப்பாரு. தேவன் கூட இருக்கிற உங்களோட உறவை வலுப்படுத்துங்க. உங்க சாட்சிக்காக நன்றி சுமன். நீங்க உங்களுடைய கஷ்டமான நேரத்துல தனிமையில இருந்தபோது உங்க ஃப்ரெண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு. உங்களுடைய மனசுல அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவன் உங்களை சந்திச்சார் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. நீங்க தனிமையிலிருந்து மீண்டு வந்தீங்க, அதையும் நாங்க பார்த்தோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனை சார்ந்து இருக்கும்போது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சுமன் அப்படி தான், அப்படி ஒரு புது இடத்துல இருந்தாலும் சரி, அவங்களுடைய நண்பர் மூலமாக தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்காரு, அவங்க தனிமையை போக்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை சார்ந்து இருக்கும்போது நீங்கள் எந்த இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த தனிமை வரவே செய்யாது. நம்ம எந்த அடையாளத்தையும் இழக்க வேண்டியதும் கிடையாது. நம்ம சில நேரம் வெளிநாடுகளுக்கு போக வேண்டி இருக்கலாம், அல்லது கொஞ்ச நாளைக்குள்ளே இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கூட நம்ம போயிட்டு வரலாம். அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம நாட்டில் பயன்படுத்தக்கூடிய ரூபாய்களை நம்ம அங்கே பயன்படுத்த முடியாது. அந்த நாட்டில் என்ன பயன்படுத்துகிறாங்களோ அதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ நம்ம நாட்டில் செல்லுபடி ஆகக்கூடிய அந்த ரூபாய் வெளி இடத்துக்கு போகும்போது, வெளிநாடுகளுக்கு போகும்போது அதோட அடையாளத்தை இழக்குது. இதே மாதிரி தான் நாமும் கூட ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகும்போது நம்முடைய அடையாளமும் மாறுது அந்த இடத்துல. இன்னும் சொல்லப்போனால் அவங்க பழைய இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த புது இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, உங்களுடைய மரியாதை அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்போ அந்த இடத்துல உங்களுடைய அடையாளத்தை இழக்க வேண்டிதான் இருக்குது. பைபிள்லையுமே இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்காரு, பேதுரு. இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட சர்ச்சை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தாரு. ஆனால் அந்த இடத்துல இயேசு இல்லை, பரிசுத்த ஆவியானவர் தான் பேதுரு கூட இருக்காரு. தேவனுக்கு எதிராக இருந்தவங்க இப்போ ஆலயத்துக்கு எதிராக நின்னாங்க. அது எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பேதுரு கிட்ட தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் ஏரோது பேதுருவை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். பேதுருவுடைய இடம், சூழ்நிலை எல்லாமே மாறிடுச்சு. இப்போ இவர் ஜெயிலில் ஒரு கைதியா இருக்காரு. அவர் கூட பேசுறதுக்கு யாரும் கிடையாது, அவரை விசாரிப்பதற்கு யாருமே கிடையாது. உலகத்தாருடைய பார்வையில் ஒரு குற்றவாளியாக தான் பேதுரு பார்க்கப்பட்டாரு. அந்த இடத்துல அவர் தனிமையை தான் சந்திக்கிறாரு. அந்த நேரத்தில் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலை செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ வெளியில் வந்த பேதுரு சொல்கிறாரு, என்னை விடுதலை ஆக்குனது தேவன் தான் அப்படிங்கிறத அவர் மறக்காமல் அவர் சொல்கிறாரு. ஜெயிலில் இருக்கும்போது கூட பேதுரு கூட தேவன் இருந்தார், அதையும் அவர் உணர்ந்தாரு. அதை தான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. தேவன் விடுதலை செஞ்சது மட்டும் அல்லாமல் அவருக்கு பழக்கமான இடத்துல மறுபடியும் அவரை கொண்டு போய் விட்டார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். நாமும் கூட இப்படி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகும்போது, நம்முடைய அடையாளத்தை நம்ம இழக்கும்போது, நம்ம விசாரிக்க யாருமே இல்லையே, நம்ம பேசுகிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது
தேவன் நம்ம கூட இருக்காரு. ஏரோதுடைய சதி திட்டத்திலிருந்து தேவன் என்னை விலக்கி பாதுகாத்தான்னு பேதுரு எப்படி ஒரு சாட்சியை சொல்றாரோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் மாறும். நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னு நீங்க வருத்தப்படாதீங்க. ஒரு புது இடத்துல உங்களுடைய அடையாளம் இல்லாம தவிக்கிறேன் அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. நம்முடைய தேவனை சார்ந்து நாம் இருக்கும்போது அதுவே நம்முடைய அடையாளமாக மாறுகிறது. ஒரு இடத்து மேலேயோ மற்றவங்க மேலேயோ நம்ம சார்ந்து இருப்பதற்கு பதிலாக நம்ம தேவனை சார்ந்து இருக்கும்போது அது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் அந்த அடையாளமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நம்ம மன்னிப்பை பெறும்போது நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இந்த அன்பை எதாலையுமே பிரிக்க முடியாது. இந்த அன்பு நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த அடையாளமே நமக்கு போதும். நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். இந்த அடையாளமே நமக்கு போதும். இது இருக்கும்போது உங்களுக்கு அடையாளத்தை இழக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வரவே வராது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிப்போம். अपने दिल की भाषा में प्रवचन की शक्ति का अनुभव करें। एउटा ईसाई जीवन जिउँदै गर्दा उनीहरू पनि मैं एक विषय थे आप लोगों के बीच में ले सकूं। आप अकेले नहीं हैं। जी हाँ, अगर आप बात करें यूसुफ की, परमेश्वर वचन में एक बात देखा हा Presidente Roberto Udamba com soprano na UCSP kanagata आशीष देता है, बड़ी बरकत देता है और itu thagisegula apni overcome guru korbo। CBN के साथ हर घर तक प्रवचन पहुंचाने के इस प्रयास में आज ही एक नई जिंदगी परिवार में जुड़ें। வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் பஞ்சாப் மாநிலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பஞ்சாப்ல இருந்து ஜீவனுள்ள சாட்சிகள் பாடல்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு புது இடத்திற்கு போகும்போது நம்முடைய அடையாளத்தை இழக்கிறோமா அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எங்கே இடம் மாறி போனாலும் தேவனுடைய அன்பு நமக்கு தூரமாக இல்லை. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கிறார். நம்முடைய அடையாளம் நம்முடைய இடத்தை சார்ந்தோ நம்முடைய நண்பர்களை சார்ந்தோ எண்ணங்களை சார்ந்தோ இல்லாமல் தேவனை சார்ந்து இருக்கும்போது எல்லா இடமும் நீங்கள் சமமாக தான் பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட அடையாளத்தை தந்த தேவனிடத்தில் இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் கூட இருக்கிற மாறாத உங்கள் அன்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் வேலையின் காரணமாக, படிப்பின் காரணமாக, இன்னும் பல காரணங்களால் தங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க மனசில் இருக்கக்கூடிய தனிமையையும் வெறுமையையும் நீங்கள் எடுத்து போடுங்கப்பா. தங்களுடைய அடையாளத்தை இழந்து போய்விடுவோங்கிற அந்த பயத்தை நீங்க எடுத்து போடுங்கப்பா. தங்களுடைய அடையாளம் இடத்தை சார்ந்தது அல்ல, நண்பர்களை சார்ந்தது அல்ல, நினைவுகளை சார்ந்தது அல்ல, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்க ஞானத்தையும் கிருபையையும் தாங்கப்பா. அவங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் பாரங்களையும் நீக்கி அவங்க மனசுல நிம்மதியை தாங்கப்பா, சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க அவங்கள கைவிட மாட்டீங்க, அவங்கள விட்டு விலக மாட்டீங்க. அதே நேரம் உங்க அன்பை விட்டு எதாலையும் பிரிக்க முடியாதுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு தாங்க. அவங்க இருக்கிற இடத்துல உங்களை சார்ந்து வாழ அவங்களுக்கு ஞானத்தை தாங்க. அவங்க உங்களுக்கு புகழ்ச்சியை கொண்டு வர நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரத்திலும் பஞ்சாபிற்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அங்கே உள்ள மக்களை ஆசிர்வதிங்க, தலைவர்களை ஆசிர்வதிங்கப்பா. சகோதரமா ஒற்றுமையாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. செழிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. மீட்பர் இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். உங்கள் அடையாளம் மற்றவங்க மேலே இல்லை, தேவனுக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதை தான் பைபிள் வசனம் கூட நமக்கு சொல்லுது. வாங்க இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். உபாகமம் 31:6.
இந்த உலகம் நம்மளை ஏமாற்றலாம், கைவிடலாம், குற்றம் சாட்டலாம். ஆனால் தேவன் நம்ம கூட இருக்கார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதே கிடையாது. இஸ்ரவேலர்கள்கிட்ட தேவன் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு புது இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு எதிராக வரலாம், ஆனால் நான் உங்கள் கூட இருக்கேன், நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்குமே வேண்டும். அவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எந்த குறைவுமே வராது. இந்த அடையாளமே நமக்கு போதுமானதாக இருக்கு. நம்ம தேவனை சார்ந்து நாம் இருக்க வேண்டும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த உலகம் நம்மளை விழ வைக்கிறதுக்கு நிறைய அனுபவங்களை தரலாம், ஆனால் தேவன் எப்போவுமே நம்மளை கட்டி அணைக்கிறார். உங்களுடைய சர்ச் கொயரும் நம்முடைய நிகழ்ச்சியில் பாட வேண்டுமா அப்படின்னா எங்கள் வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எங்களுடைய அட்ரஸ் www.cbnindia.org/churchchoirsinconcept/register your choir. உங்களுடைய பாடல்களை பார்ப்பதற்கு நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்கோம்.
நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.